இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி தான். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் எல்லாமே தனிப்பட்ட நபர் இண்டிவிஜுவல் சொன்ன விஷயத்த மொத்தமா உடைச்சிட்டு இது ஒரு பெரிய மாசா ஓகேங்களா எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ரோக்ராமா ஸ்டார்ட் ஆனதுக்கு விதை போட்டதே இதுதான் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் அந்த பேசிக்கான இது இருக்கும். 1952 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 55 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸா தான் இது வந்து இருந்திருக்கு ஓகேங்களா. 55 ப்ராஜெக்டா ஃபர்ஸ்ட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதோட ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் தி பீப்புள் லைக் டெஸ்டினேஷன் மேன், கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கூட நம்ம வந்து டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து 2 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒன்னு வந்து இதோட ப்ராட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எல்லாத்துக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும், டெமோக்ராட்டிக் growth வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது போக வேற என்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னா டு அசிஸ்ட் ஈச் வில்லேஜ் இன் ஹேவிங் எஃபெக்டிவ் பஞ்சாயத், கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். அதாவது இது ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு வில்லேஜுங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வந்து ப்ராப்பரா ஒழுங்கா இருக்கணும், கோஆபரேட்டிவ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணாவே என்ன ஆகும்னா அந்த வில்லேஜ் ப்ராப்பரா டெவலப் ஆகுங்கிறதுல இவங்களோட பிளான் கரெக்டா இருந்துச்சு. இந்த வில்லேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமா தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா பிளான்ஸுமே கேரி அவுட் பண்றாங்க. லைக் ஃபர்ஸ்ட் வில்லேஜ்ல இது ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பிளாக், டிஸ்ட்ரிக்ட் போறதுக்கு அடிப்படையா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இது பண்ணிருப்பாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 55 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு கிட்டத்தட்ட கவர் பண்ணுவாங்கன்னா 300 வில்லேஜஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. 300 வில்லேஜஸ் கவர் பண்ணுவாங்க. தோராயமா ஒரு 2 லட்சம் மக்களை வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கவர் ஆகும். அது போக வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயுமே 60 மல்டி பர்பஸ் வில்லேஜ் லெவல் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. VLWL அப்படிங்கிறவங்க யாருன்னா இவங்க தான் ஆக்சுவலா வில்லேஜ் லெவல்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. சோ அதுல 60 பேர் கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 5 to 10 வில்லேஜஸா கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்றதே என்னன்னா பீப்புளோட எஃபர்ட்டை லைக் அந்த எஃபர்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் தெம்செல்ஸ் ஆர் யுனைடெட் வித் தோஸ் ஆஃப் கவர்மெண்ட் அத்தாரிட்டி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டியும் சரி பீப்புளோட எஃபோர்ட்டையும் மிங்கிள் பண்ணி, அதாவது ஒரு சைடு கவர்மெண்ட் மட்டும் வேலை பார்த்தா பத்தாது, மக்களும் அதுக்காக உறுதுணையா இருந்து ஹெல்ப் பண்ணும் போது இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அது போக மேஜரா வேற என்ன இம்பார்ட்டன்டா இருக்கும்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி லைக் இந்த கோஆபரேட்டிவ்ஸ் பஞ்சாயத்துல இது பண்றது மூலமா இது பண்றதுதான். சோ இது வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராசஸாவே சொல்லுவாங்க. லைக் இது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராசஸா வந்து சொல்லுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிபிகேஷன் ஆஃப் நீட். ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல என்ன தேவை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட்டிங் அப்ஜெக்டிவ், அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி அப்ஜெக்டிவ் செட் பண்ண ஆரம்பிக்கணும். என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கிறத அசஸ் பண்றது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து இருக்க ரிசோர்சஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கன்சிடர் பண்றது ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் அதை வச்சு நீங்க டெசிஷன் எடுக்கணும். 6வது ஸ்டெப் வந்து என்னன்னா ப்ரொவைடிங் லீடர்ஷிப்பை வந்து அங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கணும். 7th வந்து ஆக்ஷன் எடுக்கிறது. 8th வந்து என்னன்னா சால்விங் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. இந்த 8 ஸ்டெப்பை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு கோஆபரேட்டிவ் அல்லது குரூப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு டைரக்ட் கவர்மெண்ட் அப்ரோச் டு ஹெல்ப் த பீப்புள். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டாவே கவர்மெண்ட் அப்ரோச் வந்து பீப்புளை ஹெல்ப் பண்ண வந்துச்சுன்னு கேட்டாலும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இங்க மேக்ஸிமம் டெசிஷன்ஸ் எல்லாமே குரூப்பாவோ இல்ல அல்லது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. இதோட இது வந்து ஒரு பர்பஸ்க்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் அப்ரோச். அது போக இது டைரக்டாவே பாத்தீங்கன்னா கன்சர்ன்ட் வித் த டெவலப்பிங் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அது மூலியமா பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த எண்ட் அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953. இது சொல்ல போனா கம்யூனிட்டி டெவலப்மெண்டோடைய அடுத்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து அதனால ரீச் அவுட் ஆக முடியலையோ மத்த எல்லா பிளேசஸுமே இந்த நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் மூலமா பெனிஃபிட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. சிடிபி கம்பேர் பண்ணும்போது NES அப்படிங்கிறது லெஸ் இன்டென்சிவ் கேரக்டரா இருக்கும் ஓகேங்களா.
இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் லைக் இது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனே பில்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஆரம்பிக்கும் போது அதோட ஐடியா என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வைடர் கவரேஜ் அட் லெஸ் காஸ்ட். அதாவது கொஞ்சம் காஸ்ட்ல ஆனா நிறைய ஏரியாவை கவர் பண்ணணும், அதே மாதிரி மோர் பீப்புளை பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கணும். சிடிபில எதெல்லாம் மைனஸ் பாயிண்டா இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பிளஸ் ஆகிறதுக்காக இந்த NES சர்வீசஸ் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட இது ரெண்டுமே கவர் பண்ண ப்ரோக்ராம்ஸும் சரி பிளாக்ஸும் சரி ஒரே விஷயமா இருக்கும். ஆனா NES மூலமா இன்னும் நல்லா பெனிஃபிட் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்குன்னு நம்ம சொன்னாலும் ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்பே வந்து ப்ராப்பரா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்ல கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சிடிபிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் NES வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த செட்டப்புங்கிறது பஞ்சாயத்து ராஜ் இருக்கிற வரைக்கும் லைக் என்ன சொல்றது, பஞ்சாயத்து ராஜ் வந்தோடனே இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான இதான் இது பண்ணிருப்பாங்க பாருங்களா. அபிஷியல் அண்ட் நான் அபிஷியல் ரெண்டு விதமாவும் டீல் ஆகும். அபிஷியல் லெவல்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிற நேம்ல தான் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் இருக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் மாத்திருப்பாங்க. அதே சமயம் இங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் த்ரூ சென்ட்ரல் கமிட்டி லைக் பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு சேர்மனா இருப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாரு. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து சேர்மனா இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் ஆஃபீஸர் அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதுக்கு இருப்பாங்க. இங்கேயும் வந்து சேம் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி சேர்மன் வந்து கலெக்டரா தான் இருப்பாங்க. பிளாக் லெவல்ல பாத்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இங்க பிளாக் அட்வைசரி கமிட்டின்னு இருக்கும். வில்லேஜ் லெவல்ல கிராம் சேவா, இந்த பக்கம் வில்லேஜ் டெவலப்மெண்ட் கவுன்சில் அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்து. லாஸ்டா எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுறது என்னன்னா வில்லேஜஸ் தான். ஸோ இதை மேக்சிமம் பாத்தீங்கன்னா இதோட டெவலப்மெண்ட்டுங்கிறது ரூரல் கன்ஸ்ட்ரக்ஷனை நோக்கி இருக்கும். இப்போ நம்ம பிளாக் லெவல்ல தான் கொஞ்சம் இதுல பாத்தீங்கன்னா பிடிஓ வந்து ஹெட்டா இருப்பாங்க. அங்க வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிடிஓ கீழேயே இப்பதான் வந்து நமக்கு தனியா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்டரிக்கு தனி டிபார்ட்மெண்ட், ஃபிஷரிஸ்ல இருக்கு. ஆரம்பத்துல இப்ப ஸ்டார்ட் ஆகும் போது இங்க எல்லாமே ஒரே பிளாக் லெவல்ல வந்துருவாங்க. எல்லாருமே பிளாக் ஆபீசர்ஸ் தான். அந்த பிடிஓக்கு கீழே அவங்க வந்து ஹெட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆபீசர் வருவாங்க, அனிமல் ஹஸ்பண்டரி வருவாங்க, கோஆபரேட்டிவ்ஸ் வரும், இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ், ரூரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், சோஷியல் எஜுகேஷன் ஆர்கனைசர்ஸ், வில்லேஜ் லெவல் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருமே மொத்தமாவே பிடிஓ கீழே தான் வருவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா வர ஆரம்பிச்சது. இந்த ஹோல் வில்லேஜ் பிளாக் ஸ்டாஃபுக்குமே இன்க்ளூடிங் வில்லேஜ் லெவல் ஒர்க்கர்ஸுக்குமே பிடிஓ வந்து லீடரா இருப்பாங்க. அந்த பிடிஓங்கிறது யாரா இருப்பாங்கன்னா மேக்சிமம் அந்த பிளாக்ல வந்து என்டர்பிரூனரை வந்து டெவலப் பண்றவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே கூட என்டர்பிரூனர்ஸா இருப்பாங்க. அவங்களதான் அந்த பிடிஓ போட ஆரம்பிச்சாங்க. இதான் மேஜரா NES உடைய ஆர்கனைசேஷன் செட்டப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேர்ட் தெரிஞ்சிருக்கணும், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். அந்த வேர்டை ரெண்டா பிரிச்சிங்கன்னா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். டெமோக்ராட்டிக்ங்கிறது டெமோக்ரஸி தான், அதாவது முழுக்க முழுக்க பீப்புளோட அத்தாரிட்டி தான் அங்க பேசும். டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெலிகேஷன் ஆஃப் த சென்ட்ரல் அத்தாரிட்டி அமாங் த லோக்கல் யூனிட்ஸ். அதாவது சென்டர் கிட்ட இருந்து பிரிச்சு பவரை வந்து அதுக்கு அடுத்தடுத்து கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கறது. அதாவது சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கறதோ இல்ல வந்து சென்டர்ல இருந்து மத்த எல்லா யூனிட்ஸுக்கும் அவங்களோட பவரை டெலிகேட் அப்படிங்கிறது என்னன்னா கீழே பிரிச்சு கொடுக்கறது. அதுதான் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது. சோ இங்க வந்து அத்தாரிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா பீப்புள்ஸோட இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இதோட அஸ்திவாரம்னு சொல்ல பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமா உருவாகிருக்கு. இதெல்லாம் ரெண்டு பேர்த்தோட நேம் ரொம்ப முக்கியம். அசோக் மேத்தா கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராயோடைய இயர் வந்து 1956 to 58, அசோக் மேத்தா வந்து 78. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ங்கிறது பைலட் பேசிஸ்ல ராஜஸ்தான்ல 1957ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடாப்ட் ஆனது பாத்தீங்கன்னா October 2, 1959ல ப்ராப்பரா அடாப்ட் ஆனதும் ராஜஸ்தான்ல தான், நாகூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சரிங்களா. சோ இதுல வந்து இந்த 3 tier சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. இவருடைய ஆக்சுவலா வந்து யார் இவரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் தான் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. இது இப்போ 3 டயர் சிஸ்டம் பின்னாடி நம்ம சொல்றோம். 3 டயருங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டிஸ்ட்ரிக்ட், பிளாக், வில்லேஜ். டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஜில்லா பரிஷத் இருக்கும், பஞ்சாயத்து சமிதி. இது ஒண்ணு பின்னாடி ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 டயர் சிஸ்டம்ங்கிறது எங்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா, பீகார்,
குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே 3 டயர் சிஸ்டம் அடாப்ட் ஆச்சு. தமிழ்நாட்டிலயும் என்ன சிஸ்டம்னு கேட்டா 3 டயர் சிஸ்டம் தான். ஸோ பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ். அதாவது இதோட பேசிக் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாயத்து தான். ஓகேங்களா, இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்தை வந்து ஒரு ஆக்ட் மூலமாவே கொண்டு வந்திருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக. நம்மளோட பாலிட்டி படிச்சிருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கீழே வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இந்த 3 டயர் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து வில்லேஜ் லெவல்ல கிராம சபா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட பிலாசபி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த 3 டயர் போய்க்கலாம். இதோட பிலாசபியே வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் தான். தன்னாட்சி அப்படின்னு நம்ம சொல்றோங்களே, இல்லைன்னா சுயாட்சி அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது வில்லேஜ்ல வந்து அவங்க தான் பவர் எடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது, அதான் அதோட பிலாசபி. இதோட கிராஸ் யூனிட் அப்படிங்கிறது 3 டயர் சிஸ்டம் தான். பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புள் பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இதுல வந்து நம்ம முன்னாடியே சொன்னதுதான் 3 டயர்ல வந்து ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த நேம் பாத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறது வந்து ஜில்லா பரிஷத், பிளாக் லெவல்ல இருக்கிறது வந்து பஞ்சாயத் சமிதி, பஞ்சாயத்து லெவல்ல இருக்கிறது கிராம பஞ்சாயத், அதுக்கு கீழேயும் வில்லேஜ் கிராம சபா கிராம இதெல்லாமே வர்றதுதான். சோ கிராம சபா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வில்லேஜ் லெவல்ல ஸ்டார்ட் ஆகுறது தான். பஞ்சாயத்துமே வில்லேஜ் லெவல் தான், ஆனா அதுக்கும் கீழே வந்து கிராம சபா போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்றது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எலெக்ஷன்ஸ் வந்து பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும் எவ்ரி 5 இயர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும். இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட் சீட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்துருக்கணும். 1/3 ஆஃப் த சீட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உமனுக்கு ரிசர்வ்டு இருக்கும். அது போக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் வந்து ரெக்கமெண்டட் மெஷர்ஸ் எல்லாமே ஃபைனான்ஸ் எல்லாமே பஞ்சாயத்து மூலமா தான் கொண்டு போயிருப்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் கீழே வரும். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, 27th மே மந்த் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2004. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த பஞ்சாயத்து ராஜ் கீழே தான் நம்ம சொல்ற இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. இதோட பினான்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்துல பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியா இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துல தான் வந்து பிளான்ஸ் வந்து போடுவாங்க. லைக் என்ன சொல்றது, இப்போ அந்த என்னென்ன இந்த ஊருக்கு இந்த இயர்ல வந்து என்ன மாதிரியான பிளான் போடுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், இல்லைன்னா ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி பேசிக்கா என்னெல்லாம் வேணுமோ அதுக்கான பிளானை போடுவாங்க. அது கிராம சபா மீட்டிங்கை நடத்தி அப்ரூவல் பண்ணுவாங்க. சரிங்களா, கிராம சபாங்கிறது ஒண்ணும் இல்லை, அந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லா ஹெட்ஸும் சரி, அது போக எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்றதா கிராம சபா அப்படிங்கிறது. அது போக வந்து கிராம சபால தான் உங்களுக்கு வந்து மத்த எல்லா ஃபண்ட்ஸும் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அந்த மெயின் இம்பார்ட்டன்ட் அங்க நடக்கும். அப்புறம் இதோட ஃபங்க்ஷனரிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியா இருப்பாரு. இவருக்கு கீழே வந்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து கிளர்க் அப்படிங்கிறவங்க வந்து ரெகுலர் லைக் அவங்க ஒரு ஸ்கேல் ஆஃப் பேல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரசன்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து இது ஸ்டார்ட் ஆகும் போது சொல்றேன். ஓகேங்களா, அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மக்கள் நல பண்ணையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பண்ணையாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்களா, அவங்கள வந்து பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தையும் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து அசிஸ்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா, ஆல்ரெடி வில்லேஜ் பஞ்சாயத்து இருப்பாரு, அவரு கீழே வந்து பிரசிடென்ட் இருக்காரு, அவரு கீழே பஞ்சாயத்து அசிஸ்டன்ட்னு இருப்பாங்க. அது போக இன்னொருத்தர் வந்து பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து கிராம சபா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துலயுமே கிராம சபா மீட்டிங் வந்து கூடணும். அதாவது கிராம சபாங்கிறது அட்லீஸ்ட் ட்வைஸ் ஏ இயர் கண்டிப்பா இருக்கணும். இல்ல அப்படின்னா லைக் என்ன சொல்றதாங்க, கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கிறது. இல்ல அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல் டேலையும் வந்து அந்த இது வந்து லைக் இந்த டேட்ல தான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி மீட்டிங் வந்து நடத்துவாங்க. அந்த கிராம சபா மீட்டிங் யாரு ஹெட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் த வில்லேஜ், அந்த வில்லேஜ் பிரசிடென்ட் தான் வந்து ஹெட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த பிரசிடென்ட் இல்ல அப்படிங்கும் போது கிராம சபா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேக்சிமமா இந்த டைம் நம்ம வில்லேஜ் அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 டைம் கண்டிப்பா நடக்கணும்னு சொன்னோம். அது போக மேண்டேட்டரியா இந்த மீட்டிங்ஸ்ங்கிறது வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா Jan 26th, May 1st, August 15th, October 2nd இந்த மாதிரியான பீப்புளோட நீடுக்கு ஏத்த மாதிரி இந்தந்த டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கிராம சபா பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அங்க எங்க நடக்கணும்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து நடக்கணும். இது யூஸ்வலா மீட்டிங் நடக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த சபா மீட்டிங் ஆகட்டும் அந்த பஞ்சாயத்துங்கிறத செட் பண்ணிருப்பாங்க.
நம்ம 3 டயர்ல சொன்னோம் இல்லைங்களா, இப்போ பஞ்சாயத்து ராஜ்ல வந்து இந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒரு சைட்ல இருக்க மாதிரியும், அதே சமயம் கன்சல்டேஷன் ஆஃப் ஆபீசர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க வில்லேஜ் லெவல்ல எடுக்கும்போது நம்ம அந்த பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படியே மேல மேல வந்து அடிக்கிட்டே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து எடுக்கும்போது நம்ம சொன்னோம் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துங்க இருப்பாங்க. மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 to 31 மெம்பர்ஸ் கீழே வரைக்கும் இருப்பாங்க. இந்த பஞ்சாயத்துல வந்து மெம்பர்ஸ்ங்கிறவங்க எத்தனை பேர் கேட்டாங்கன்னா 5 to 31 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அது போக அந்த சேர்மன் வந்து எலெக்ட் பண்றாங்க இல்லையா அந்த மெம்பர்ஸ், அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இந்த பஞ்சாயத்துங்கிறது ஆல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் கிராம சபாக்கு எல்லாமே அக்கௌண்டபிளா இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பிளாக் லெவல்ல இருப்பாங்க. பிளாக் லெவல்ல வந்து யாரு எவ்வளவு கிட்ட இங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா பிளாக் லெவல்ல 20 to 60 வந்து வில்லேஜஸ் வந்து இருப்பாங்க. இதை அட்மினிஸ்டர் பண்றதுக்கு பஞ்சாயத்து சமிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து யாருன்னா இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத்து. இவங்க எல்லாம் எலெக்ட் பண்ணவங்க, அதாவது பீப்புள் எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணவங்க இவங்க வருவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணவங்க தான் பஞ்சாயத்து சமிட்டில இருப்பாங்க. சோ இது வந்து கிட்டத்தட்ட இன்டைரக்ட் மெம்பர்ஸ் தானா. இதுல யாரெல்லாம் உள்ள மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்பஞ்ச் ஆஃப் ஆல் பஞ்சாயத்து, எல்லா பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய சர்பஞ்ச் இருப்பாங்க. லோக்கல் எம்எல்ஏ, எம்எல்சி இவங்களும் வந்து மெம்பரா இருப்பாங்க. அது போக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் லைக் ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. அவரும் வந்து இருக்கணும் இந்த மீட்டிங்ஸோ இல்ல இதா இருந்தாலும். இங்கேயும் ரிசர்வேஷன் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து சமிட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 உமன் இருக்கணும், 1 from SC, 1 from ST, 2 persons with experience in administration and public. இதெல்லாமே வந்து ஸ்பெசிபிக்கா ரிசர்வேஷன்ல போகும். கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, நம்மளுடைய லோக்சபா ராஜ்யசபா இருக்குல்ல அதோட மினி வெர்ஷன் தான். இங்க இருந்து தான் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்படியே இங்க எக்ஸாக்டா ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து இருக்கிறது இதுதான் ஜில்லா பரிஷத் தான் டாப்பா இருக்கும் இந்த 3ல. இதுல யாரெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஆல் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து சமிதி இந்த டிஸ்ட்ரிக்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் மொத்தம் லைக் வில்லேஜ் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க, எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பிஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், 2 உமன் ரெப்ரசன்டேட்டிவ், 1 SC ரெப்ரசன்டேட்டிவ், 1 ST ரெப்ரசன்டேட்டிவ், 2 persons interested in the rural development. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜில்லா பரிஷத்துல கண்டிப்பா மெம்பர்ஸா இருக்கணும். ஸ்டேட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு இருந்துச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நோடல் ஏஜென்சியா இருக்கும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இந்த மொத்த அந்த சிஸ்டமை வந்து மானிட்டர் பண்றதுக்கு எல்லாமே அவங்கதான் இருந்திருப்பாங்க. சோ ஆக மொத்தம் பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 tier சிஸ்டம் யார் கொண்டு வந்தா, 2 tier சிஸ்டம் யார் கொண்டு வந்தா, அந்த 3 லெவல் என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, அது போக வந்து இந்த ஃபர்ஸ்ட் எங்க அடாப்ட் பண்ணாங்க ராஜஸ்தான்ல. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டியூரேஷன் வந்து 5 years. இந்த டேர்ம் வந்து லைக் பை ஹூம் த டேர்ம் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மூலமா தான் இந்த நேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்புறம் கிராம் பஞ்சாயத்தோட செக்ரட்டரி உங்களுக்கே தெரியும் கிராம் சேவாக் அப்படிங்கிறவங்க தான். ஹெட் வந்து ஓவரால் ஜில்லா பரிஸ்டிக் ஹெட் வந்து கலெக்டர். ஆக்ட் வந்து 73 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் இதுல கொஸ்டின்ஸ் வரும். இப்போ வந்து பேசிக்ஸ்ல வந்து இது எல்லாமே பேசிக் எக்ஸ்டென்ஷன் படிக்கிறதுல இப்போ ஒரு இது வரைக்கும் கவர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா வந்து பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் வரை கவர் ஆயிருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் பார்ட் 2 அந்த மாதிரி வரும்போது மீதி நம்ம சொன்ன அந்த டிஎன்பி சிஸ்டம் ஆகட்டும், ஆத்மா, டிக், இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். தேங்க்யூ.